பிறந்த நாள் அதுவுமா நாங்க பயத்துல பேசுற மாதிரி இருக்கு. இப்ப அங்க சுவி என்னன்ற சொன்னேன், அனுபவிச்சு தானே ஆகணும். சில இதை நல்லதாவ பார்த்துட்டு இருக்க முடியாதுல, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது ஒரு விதி. அதான் விதிங்கிறது. அவருக்கு அது விதி மேல நம்பிக்கை இல்லை. ஆனா நான் சொன்னேன், விதி அது பார்த்துதான் ஆகணும். ஏன்னா ரொம்ப நல்லதா பார்த்துட்டு நல்லதையே பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? இதையா பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி வந்தத அதை ரீல்ஸ் போட்டுறாங்க அவங்க. எரியுதடி மாலா ஃபேன போடு. வாழ்க்கையில ஒருத்தன் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டான். ஐயோ இந்த ஆள் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டாங்கிறத மாத்திரமே வச்சு ரீல்ஸ் போட்டுறான், அதை பாக்குறான். இந்த நாடு எதை நோக்கி போகுது? இந்த நாடு எங்கேயா போகுது? இப்போதுதான் எனக்கு ஒரு கேள்வி வருகிறது. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. திமுகவை தூர சக்தி என்பதோ பார சக்தி என்பதோ கோர சக்தி என்பதோ வசை சொற்கள் இல்லை, அவையும் ஒரு விதத்தில் திமுகவுக்கு பொருந்தும். திமுகவும் அதிமுகவும் பிரிந்துதானே இருந்தன. எப்படி திமுகவில் இருந்து அதிமுக வெளியே போனதோ அப்படித்தான் திமுகவில் இருந்து மதிமுக வெளியேறிற்று. பிறகு நாம் கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லையா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. எனவே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இரண்டு பேரும் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது கூட இந்த இடைத்தேர்தலில் சரியாய்த்தான் இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசவத்திலே பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால், கள்ள உறவில் பிறந்த குறை பிரசவம் தான் எடப்பாடி பழனிசாமி. இரண்டு பேரும் சேர்ந்து நிற்கிற போது அது வலிமையான ஒரு கூட்டணியாக இருக்கும். யார்? அண்ணன் தம்பிகள் தானே. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. வேறு யாரோடோ கூட்டு சேர்ந்து துரதிருஷ்டவசமாக இப்படி சேர்ந்து விட்டோமே என்று அவர்கள் வருத்தப்படுகிற நிலை இல்லாமல் தனித்தனியாகவே இருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிற கட்டத்தை கூட நாடு நெருங்கி கொண்டிருக்கிறதோ. அவைக்காவை ஆட்சி அமைக்க விடாமல் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க இருந்தார்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த ஒரு மாதமா பேசப்படக்கூடிய ஒன்று. அப்படி ஒரு முயற்சி திமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. நீங்க 50 வருஷமா எளியும் பூனையுமா இருந்திருக்கீங்க, எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்க? இந்த யோசனை எங்களுக்கே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இப்படிதான் நாங்க எதிரியோட எதிரி நண்பன், இதுக்கு மேல பேச நேரம் இல்லை. அவ்வளவுதான். இதுக்கு மேல உதயநிதியெல்லாம் வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது கான். திராவிட எரா முடிஞ்சு போச்சு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, இதுக்கப்புறம் ஒரு புதிய எரா, யூத் எரா. இந்த ஆள் வந்துட்டாரு, அந்த ஆள் வந்துட்டாரு, அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் இனி. அப்ப நான் மட்டும் இழுச்சவாடா. ஓவர் நைட்ல நீங்க ஹைஜாக் பண்ணுவீங்க ராகுல் காந்தியோட சேர்ந்து. பெரும்பான்மை அது இந்த டைம்ல தான் காமிக்கணும், இதுக்கான நேரம் இருக்கு. அப்ப அவங்க பேசதானே செய்வாங்க. அவங்க குதிரை பேரம் பண்ணவே. அப்ப நீங்க ஏன் திமுக கூட்டணிக்குள்ள தேடுறீங்க? ஏன் விசிகாவை தேடுறீங்க? வேற யாரும் உங்களுடைய ஏம் என்னன்றது பெரும்பான்மை காமிக்கணும். பெரும்பான்மை காமிக்கிறதுக்கு அவங்க மதசார்பற்ற கொள்கையில இருக்கோன்றாங்க. அப்ப அந்த கொள்கையோட இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட அவங்க பேசுறாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? உடைச்சு கொண்டு போயிட்டு அப்ரோச் பண்றாங்க. அவங்களே தானே ஆதரவு கொடுக்கறாங்க. இவங்க கேக்குறாங்க, அவங்க கொடுக்கறாங்க. இதுல எங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா? இதுவரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. ஆனா இன்னைக்கு கதை அவங்க காங்கிரஸோட தானே கூட்டணியில இருக்காங்க, பாஜக கூட இல்ல. விஜய் எங்கேயாவது போய் பேசினாரா? விஜய் இல்ல இப்படி பேசலன்றது. அப்புறமா விஜய் ஏன்னா திருமாவளவன் அவர் பேசினாரு, எங்களுக்கு கால் பண்ணாரு, பேசினாரு அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்ப அல்லு சில்லு அப்படின்னு சொன்னது பெரியும் கோபமா மாறிடுச்சான், பெரியும் தகாத வார்த்தையா மாறிடுச்சான். அப்படித்தான் பேசுவேன். அதுல என்ன பெரிய ஆபாசத்தை கண்டாங்க அப்படின்னு தெரியல. நெல்சன் ரொம்ப கொதிச்சு போயிட்டாரு. ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ, ஒரு முதலமைச்சர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு. ஆனா கடந்த காலங்கள்ல நெல்சன் இந்த அளவுக்கு எவ்வளவு கொதிச்சாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாதம் தாங்கி பழனிசாமி அப்படின்னு சொன்னப்பெல்லாம் அது எந்த சட்டப்பேரவை குறிப்பில் இடம்பெறக்கூடிய அவை நாகரிகமான வார்த்தைன்றது நமக்கு தெரியல.
அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இன்னும் ஒருபடி பின்னாடி போய் அவங்களுடைய தலைவர்கள் காமராஜர் அவர்களை பற்றி பேசியது, நடிகைகளை பற்றி பேசியதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக கூட இங்க எடுத்து இந்த சபையில பேச முடியாது. மாட்டிக்கிட்ட பங்கு. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியவர்கள் ஆராசா அவர் கொதிச்சு போறாராம். அவர் போட்ட ட்வீட் இருக்குல்ல, அந்த ட்வீட்டை எடுத்து பேசினாலே நாற்றம் தாங்க முடியாது. எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? அந்த மாதிரியான வார்த்தைகள் சொந்த கூட்டணி கட்சியில இருந்தவர்கள், அந்த கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் தற்போது திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் என பல பேர் ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரே தாங்க முடியாம டெலிட் பண்ணிட்டாரு. இந்த திமிரு இருக்கிற வரைக்கும் எங்களை யாவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் தாவேக்காவுக்கு பாடம் எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னொருத்தன் பைத்தியக்காரன் அந்த லாட்ரி சீட்டுக்கு பிறந்தவன் இந்த ஆத வரைஞ்சா டே அட ஒக்கால ஓலிங்கள அடங்கொம்மால வரலாறு பைத்தியக்கார பயில உள்ள ஒக்கால ஓலிகள. இதாண்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். ஏண்டா ஒக்கால ஓலி டிவித்த பரதேசி ஊராம் பணத்துல ஊர சுத்துற ஒக்கால ஓடி நரேந்திர மோடி ஓடுமா? அதாவது இலைமறை காயா கூட இல்லங்க, பச்சையாவே பேசினதெல்லாம் நமக்கு தெரியும். எங்க அண்ணன் எத்தனை முறை இளையரான போடுகிறார் தெரியுமா? நீங்க சட்டப்பேரவையில ஆபாசமா பேசுறாங்கன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை சொல்லுங்க. அது ஆபாசம் சொல்லுங்க. அப்படி ஒரு தலைவர் பேசிட்டாருன்னா அவர் அவமானப்படுத்துவோம். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா. நீங்க சொல்லுங்க, நான் அவமானப்படுத்துறேங்க அவரை. மாண்புங்கிற வார்த்தைக்கு கண்ணியம் இல்லாத ஒரு வார்த்தையை ஒரு தலைவர் பேசியிருக்காருன்னா அது யாருன்னு நான் தெரிஞ்சாகணும். அப்படி நீங்க சொல்லலனா நீங்க அதை மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ உனக்கு என்ன வேணும்? அது மக்களுக்கு தெரியும். சொல்லலனா நீங்க அதை மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பதில் சொல்ல. பதில் தானே நான் சொல்றேன். பதில் கேட்டு அடிக்கல. அடிக்காம என்ன பண்ணுவாங்க? தடி மாட்டுப்பட வாங்க. கலைஞர் உடனே எழுந்து சொன்னாரா, நாடாவை அவுர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. எவ்வளவெல்லாம் ஒரு மட்ட ரகமா கீழ்த்தரமா மிக மோசமா பேச முடியுமோ அப்படி எல்லாம் பேசுறேன். ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ. கரூருக்கு பேசுறதை விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளவு மோசமா அந்த நிகழ்ச்சியில பாடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. 10 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா, 10 ரூபா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.